4.3ல ஃபஸ்ட்டு சம்மு 7 கிலோகிராம் ஆனியன் வெங்காயம் 84 ரூபான்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எழுதிக்கலாம் கிலோகிராம் அப்புறம் ப்ரைஸு என்னது 84. இதுதான் காமன் ரெண்டுத்துக்கும், அந்த 2 கொஸ்டினுக்கும் காமன் இதுதான். இதை வச்சு தான் இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். ப்ரைஸ் என்னது கிலோகிராம் என்னது 7. அதே மாதிரி இந்த பக்கமும் கேஜி 7, ப்ரைஸு 84. ஓகேவா? கேள்வி மட்டும் மாறுங்க பேஸு. இப்போ பாருங்கள், இப்போது இது தெரியும் நமக்கு, இது ரெண்டுத்துக்கும் காமன் இல்லையா? இந்த கொஸ்டின் மேலே இருக்கிறது எதாச்சு வெயிட் ஆஃப் ஆனியன்ஸ் ஃபார் 180 ருபீஸ். அப்போ 180 ரூபாவாக இருந்துச்சுன்னா எத்தனை கிலோகிராம் வரும்னு கேட்குறாங்க. 7 கிலோகிராம் 84 ரூபா அப்படின்னா 180 ரூபா விலை ஆகுது அப்படின்னா எத்தனை கிலோகிராம் ஆகுன்னு கேட்குறாங்க. நம்ம அப்படியே ஈக்குவல் டு போட்டுக்கிட்டா இதை எக்ஸு வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். எக்ஸை மேலேயும் 7 கீழேயும் கொண்டு வந்துடுறேன். எல்லாம் எக்ஸை மேலே கொண்டு போயிட்டு மற்ற நம்பர்லாம் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ எப்படி அதெல்லாம் இதை 7 இன்ட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா 180 டிவைடட் பை இது 84 கீழே வந்துடும். 84 ஈக்குவல் டு எக்ஸு இல்லையா? கேன்சல் பண்ண வரும் பாருங்கள். 1 7 சார், இதில் 12 7 சார் இல்லையா? அப்புறம் இதில் பாதி 6, இதில் பாதி 90. இதில் 2 டைம்ஸ் 2 டேபிளில் போனால் 3, இதில் 2 டேபிளில் போனால் 45. இது 3 டேபிளில் 1, இது 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15. சரிங்களா? 180 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை கிலோ வரும்? 5 கிலோ வரும். இதே அதே கேள்வி தான். 7 கிலோகிராம் வந்து 84 ரூபா அப்படின்னா அப்போ 3 கிலோகிராம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஈக்குவல் டு போட்டுங்க. எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 7 3லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. எக்ஸ் மேலே வந்துடும் இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு 84 அங்கேயே இருக்குது, 3 மேலே போயிடும், 7 கீழே வந்துடும், 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 36. அப்போ 3 கிலோ 36 போயிடும். தேங்க்யூ.